இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். மத்தேயு 7:8 ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அப்போ எதை பெற்றுக்கொள்ளணும், எதை கண்டடையணும், எதை தட்ட வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் புத்தியை கண்டடைகிற மனுஷனும் பாக்கியவான். அப்போ இந்த ஞானத்தை எப்படி கண்டடைகிறது என்பதை பற்றி பார்த்துக்கலாம். ரோமர் 8:18 மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழைத்தால் பிழைப்பீர்கள். அப்போ இந்த ஆவிக்குரிய வழிகளை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி பார்த்துக்கலாம். யோவான் 4:23 உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் பெறும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாகும்படி பிதா விரும்புகிறார். யோவான் 4:24 தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். 1 யோவான் 2:16 ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாக உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் பிதாவினால் உண்டானவர்கள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். 2:15 உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்கள். அப்போது யோவான் 14:21 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு எங்களை வெளிப்படுத்துவோம் என்றார். அப்போ அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிக்கு நம்ம வாழ்வர்களாக இருக்க வேண்டும். அதே யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாகவும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நெற்கனிகளாலும் பட்சபாதம் இல்லாதையும் மாயமற்றதாயும் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். 2:13 அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி பேசுகிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறோம். அதே நீதிமொழிகள் 3:5 என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு உறுதியத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து 3:6 உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். 3:7 நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம இதில் என்ன பறந்து கொள்ளக்கூடியதாக இருக்குன்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும். அது என்னன்னு சொன்னால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதே மத்தேயு 6:33 சொல்லப்பட்டிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம உலக பிரகாரமான எதுவும் நம்முடைய அன்றாட தேவைக்குரியது எதுவும் அத்தியாவசியமாக கேட்க வேண்டியதில்லை, அது அவர் நமக்கு கொடுப்பார். அதனால் மத்தேயு 25:31-46, மாற்கு 16:17-20, யோவான் 6:63 சொல்லப்பட்டவற்றின் கீழ்ப்படிந்து நம்ம